ஹாய், வெல்கம் டு மாரி கிச்சன். இன்றைக்கி நம்ம ரவா உப்புமா பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பெரிய வெங்காயம் 2 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா, 1 தக்காளி, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 கப் வறுத்த ரவை. வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு ரெண்டுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடேறியதும் கடுகு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரியுது, நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்கணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சணும், தீய விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் மிளகா சேர்த்து நல்லா கிளறி விடணும். அது தீஞ்சா நல்லா இருக்காது. வெங்காயம் கொட்டி நல்லா வதக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா செவந்து வரணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தீஞ்சிடுச்சுன்னா உப்புமா வாசனை மாறிடும், நல்லா இருக்காது டேஸ்ட். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கலர் மாறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்துகிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதங்கினா சீக்கிரம் வதங்கும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி தக்காளி கொலன்னு வரணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா. வதங்கிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ளிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். தீய விட்டுறக்கூடாது. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 3 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நிறைய வந்துடுச்சு தண்ணி. நல்லா 3 சொம்பு தண்ணி சேர்த்து பாருங்க, 2 சொம்பு 3 சொம்பு ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அதை கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து வறுத்த ரவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி விட்டுட்டே கொட்டணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோ, கட்டி வந்துடும். கட்டி வந்தால் உப்புமா சாப்பிட நல்லா இருக்காது. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறிட்டு ரவையை சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். விட்டுட்டா அடி பிடிச்சிக்கு, தீஞ்சு போயிடும். நல்லா கிளறி விடணும், கெட்டியாகும். கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லை கெட்டி பிடிச்சிக்கிட்டா கெட்டியாக இருக்கும். உப்புமா சாப்பிட நல்லா இருக்காது.
நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அங்கே பாருங்கள் நல்லா வாசனை சூப்பராக வருது. அடுப்பு ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்பீடாக இருந்தால் அடி பிடிச்சிக்கும். ஸ்லிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள் கெட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியானும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்லிம்மில் வச்சுக்கணும். அடுப்பு வேகமாக வச்சா தீஞ்சு போயிடும். பாருங்கள் உப்புமா நல்லா கெட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குழம்பு இருக்கு, அது நல்லா கெட்டியாகணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் உப்புமா ரெடியாகி வந்துடுச்சு. நல்லா பாருங்கள் அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருந்தேன். உப்புமா நல்லா கம கமன்னு வாசனையோட சூப்பராக இருக்குது. பாருங்கள் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா எடுத்தாச்சு. கடைசியாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் அல்லது டால்டா உங்களுக்கு எது உங்கள் வீட்டில் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக கம்ம கம்மன்னு இருக்கும் உப்புமா. பாருங்கள் சுவை. அதுக்கு தொட்டுக்க சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உப்புமா செம டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.